அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான். ஸோ நேற்று மார்க்கெட் நடந்ததை வந்து பார்த்துட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நடக்கும்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுத்திருப்பீங்க. ஸோ நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதே போல தான் இன்றைக்கி நடந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆணுச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரேலி. ஸோ பட்ஜெட் நியூஸ்க்காக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ரேலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பால் ஒரு பெரிய ஃபால். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நேற்று நடந்த மாதிரியான இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி அப்படிங்கிறப்போ இன்றைக்கி இது மாதிரி ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாங் ஸ்ட்ராங்கிள் இன்றைக்கி எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் 1 வீக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். என்னால் வீடியோவும் போட முடியல, சரியாக ட்ரேடும் எடுக்க முடியல. அது ஒரு விதத்தில் நல்லதுன்னு நினச்சிக்குவோம். ஏன்னா நல்ல மார்க்கெட் நல்ல வாலடைல். நிறைய பேர் என்கிட்ட என்ன மெயிலில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் நல்ல வாலடைலாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த லாங் ஸ்ட்ராங்கிள் மாதிரி அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாமா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் வந்து வேணான்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தையே விட்டுருங்க. மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஃபாலில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கலாம். இல்லை அகைன் மார்க்கெட் வந்து மேலே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருந்தா, அதாவது இந்த இடத்துல நீங்கள் அந்த லாங் ஸ்ட்ராங்கில் யூஸ் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். பட் இந்த இடத்துல லாங் ஸ்ட்ராங்கில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப ஓரளவு இங்கே வந்து முடிஞ்சிட்டப்போ உங்களுக்கு வந்து பெரிய ப்ராஃபிட்டுங்கிறது இருக்காது. ஓகேவா? லாங் ஸ்ட்ராங்கிள் அந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் எந்த டைமில் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுங்கிற விஷயம்லாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த வெலட்டைல பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ப்ரீமியம் ப்ரைஸும் ரொம்பவே ஹை. அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? வெலட்டைல் மார்க்கெட்டில் வந்து ப்ரீமியம் வந்து எப்போதுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராட்டஜி அப்போ யூஸ் பண்ணாலும் மார்க்கெட் சைட்வேஸாக போனாலும் சரி, இல்லை ஓரளவு மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்தாலும் சரி, உங்களோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேவை நெருங்க குயிக்காக மெல்ட் ஆகிட்டு இருக்கும். சரியா? ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மூவ் நடக்கும், நேற்று நடந்த மாதிரியான ஒரு மூவ் நடக்கும்னு சொல்லி இன்றைக்கி வந்து இந்த லாங் ஸ்ட்ராங்கில் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்ல ஒரு லாஸ் வந்திருக்கும். ஏன்னா நேற்று என்கிட்ட நிறைய பேர் மெயிலில் கேட்டிருந்தீங்க, அவங்கள பண்ணாதீங்கன்னு ரிப்ளை பண்ணியிருந்தேன் ஒரு சிலருக்கு. ஸோ சப்போஸ் இன்றைக்கி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லாஸ் கண்டிப்பாக வந்திருக்கும் லாங் ஸ்ட்ராங்கில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு இதை 15 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ சப்போஸ் நம்ம இந்த ஆர்டர் பிளாக் யூஸ் பண்ணி இன்றைக்கி எஸ்எம்சி கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு சப்ளை ஜோன். ஓகேவா? இது வந்து ஒரு சப்ளை ஜோன். மார்க்கெட் கீழே இறங்குறது அகைன் பார்த்தீங்கன்னா மேலே போணுச்சு, தென் திரும்ப கீழே இறங்கி திரும்ப இதை டச் பண்ணி திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோனுக்கிட்டே பார்த்தீங்கன்னா திரும்ப அகைன் அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா டச் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேவா? இது வந்து நல்ல ஒரு சப்ளை ஜோன். இதை நாளைக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணினுச்சு, ஓகேவா, இந்த லெவலில் பிரேக் பண்ணினுச்சு அப்படின்னா வரப்போகிற நாட்கள் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இது வரைக்கும் போகும் அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகும். ஓகேவா? கிட்டத்தட்ட 17,900 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இது ஒரு சப்ளை ஜோனு. ஓகேவா? ஸோ இந்த இடம் வந்து திரும்ப இது வந்து ஒரு சப்ளை ஜோனாக ஆக்ட் ஆகும். ஓகேவா? இது வந்து ஒரு சப்ளை ஜோனாக ஆக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணி மேலே போகணும், இதையும் பிரேக் பண்ணணும். ஓகேவா? இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த அளவு வரைக்கும் போகும். ஓகேவா? 17,900 வரைக்கும் போகும். 18,000. ஓகேவா? 18,000 போகிறது வந்து ரொம்ப ரேர் தான். அதுவும் 18,000ல் நிறையா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகிருக்கு. ஓகேவா? கால் ஆப்ஷனில். ஸோ இது 18,000 பிரேக் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா மார்க்கெட் இதை பிரேக் பண்ணணும், பிரேக் பண்ணி அப்புறம் சைட்வேஸில் போயிட்டு இங்கே இந்த இடம் இந்த ஜோன் இந்த சப்ளை ஜோனுக்கு போயிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸில் இருக்கும். இல்லைனா மார்க்கெட் வந்து இதுலேயே இப்படி வந்து கன்சல்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதை நல்லா ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி மேலே போகலை இந்த லெவல். ஓகேவா? இந்த லெவலை மார்க் பண்ணிக்கோங்க. இதை பிரேக் பண்ணி 15 மினிட்ஸில் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி மேலே போகலை அப்படின்னா திரும்ப பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்படி ஒரு சைட்வேஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம எஸ்எம்சியில் பார்த்ததும் சரி, இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணாலும் சரி, இந்த லெவல் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலு. ஓகேவா? 17,750 கிட்ட. ஓகேவா? இது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. அதுக்கு இப்போ வர நாட்களில் மார்க்கெட் மேலே போனாலும் இதை டச் பண்ணிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எப்படியும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நிறையா பாருங்கள், இங்கே வந்து நிறையா ஒரு இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் இதெல்லாம் பிரேக் பண்ணி நல்லா மேலே போணுச்சு வரும் நாட்களில் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த லெவலில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இந்த ஹை இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? 17,900 கூட ட்ரேட் எடுத்துகிட்டு இது வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருக்கலாம். இந்த ஹை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு கூட நீங்கள் ஒரு ட்ரேடில் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக சிபிஆரை பொறுத்து இப்போ லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வீக்லி சிபிஆரை வந்து நான் லோட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் கீழே இறங்கினது இந்த S1 கிட்ட. S1க்கு கொஞ்சம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. இந்த பாட்டம் சி இருக்குது, பாட்டம் சென்ட்ரல் பாயிண்ட் இருக்குது இல்லையா? இந்த லெவலில் வந்து இதெல்லாம் பிரேக் பண்ண முடியல. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் லெவல். சரியா? ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணணும். இந்த
17,685 இந்த லெவலெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டு மேலே போணுச்சுன்னா அடுத்தது இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. இந்த லெவல்லாம் 17,750 அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. நீங்கள் எப்போதுமே ஒரு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறப்போ ஒரு சில இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா காம்பினேஷன் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ், ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்ணி எல்லா லெவல்லையும் நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டாக அந்த நமக்கான அந்த ரேஞ்ச் வந்து கரெக்டாக கிடைக்குதா, ப்ரைஸ் ஆக்ஷனில் கரெக்டாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது இண்டிகேட்டர் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி 1க்கு 2 தடவை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரியா? வேறு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா? ஏன்னா இந்த வீக் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. மேக்ஸிமம் இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு, அதாவது இந்த லெவல் இருக்கு இல்லையா, பாட்டம் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட், அதாவது பிசி இருக்கு இல்லையா, இந்த பிசி லைனை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 17,750 இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணால் அடுத்ததை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இதை வந்து நாளைக்கு பிரேக் பண்ணுமாங்கிறது தெரியல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல். சரியா? ஸோ இந்த லெவல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். கீழே வந்து சப்போர்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஓகேவா? மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த லெவல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரேடை நீங்கள் எடுக்கலாம். இல்லைனா மார்க்கெட் வந்து மோஸ்ட்லி ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். அதே போல் பேங்க் நிஃப்டியும் பாருங்கள். இது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட தான் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் இங்கேருந்து இந்த லெவலை பிரேக் பண்ணால் கூட, ஸோ இந்த க்ரீன் கலர் கேண்டில் இருக்குது இல்லையா, இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம். அதாவது 41,200 இந்த லெவல் வந்து 41,200 இருக்குது இல்லையா, இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு அந்த ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லெவல். சரியா? ஸோ இது வந்து ஒரு சப்ளை ஜோனு. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணால் 41,200 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நாளைக்கு பாருங்கள், இல்லைனா நாளைக்கு திரும்ப இதை டச் பண்ணிட்டு அகைன் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணி இந்த லெவலையும் பிரேக் பண்ணி மேலே போணுச்சு அப்படின்னா நீங்கள் கால் சைட்டுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ வீக்லி சிபிஆர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் பாருங்கள் கரெக்டாக இது வந்து பிசி லைனுக்கு கிட்ட தான் வந்து நிற்கிது. சரியா? ஸோ இந்த லெவல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணி கரெக்டாக நம்ம பிளாட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த க்ரீன் கேண்டில் கிட்ட ஒரு பிளாக் மாதிரி இப்போ கிரியேட் பண்ண பார்த்தீங்களா சப்ளை ஜோன்னு சொல்லிட்டு, அதே போல் இந்த டாப்பு பாருங்கள் சிபிஆர்லேயும் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் அந்த லெவலாக காமிக்குது. சரியா? அப்போது மோஸ்ட்லி இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேட் வந்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் ஓவராலாக மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ நான் வந்து டே கேண்டில் வச்சுருக்கேன். ஓகேவா? டே டைம் ஃப்ரேம் வந்து வச்சுருக்கேன். இதில் நம்ம 200 EMA பிளாட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி மார்க்கெட் பாருங்கள் இந்த இடத்துல கரெக்டாக அந்த 200 EMAல சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போயிருக்கு. அதே போல் மார்க்கெட் இப்போ ஃபால் ஆனது கரெக்டாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. கரெக்டாக பாருங்கள் அந்த 200 EMA லைனுக்கு கீழே வந்து மார்க்கெட் இன்னும் முடியல, இங்கே வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இந்த டபுள் பாட்டம் மாதிரி கூட ஃபார்ம் ஆகலாம். ஓகேவா? அதாவது இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆகிட்டு ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி மேலே போகலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன்னு வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி. சரியா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓவராலாக மார்க்கெட்டோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது, சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கா இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இனிமே எப்படி வரும் நாட்களில் வந்து நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஓவராலாக புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இப்போ வேர்ல்டு இண்டிசஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. வேர்ல்டு மார்க்கெட்டு எல்லாமே, ஏஷியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும் இல்லை நம்ம யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம மார்க்கெட் மட்டும் அந்த அதானி குரூப்பாலையும் அந்த பட்ஜெட் காரணமாகவும் பார்த்தீங்கன்னா ஒலட்டைல் ஆகி இப்போ ரொம்ப கீழே வந்துருச்சு. எஃப்ஐயோட செல்லிங்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த 200 EMA லெவலில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. சரியா? அதே நேரம் இந்த லெவல் ஸோ 17,800 இருக்கு இல்லையா, இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். நல்லா இதை வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த 17,800ஓட இந்த லெவலை தாண்டி டே கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு ரேலி வரலாம். ஓகேவா? மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு 80,000 வந்து நெருங்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ 17,800 தாண்டி நல்லா க்ளோஸ் வைக்கட்டும் டே கேண்டில். ஓகேவா? பேங்க் நிஃப்டிக்கும் சேம் சுச்சுவேஷன் தான்.
பேங்க் நிஃப்டி பாருங்க, இப்போ டே கேண்டில் வச்சிருக்கேன். மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டி வந்து கரெக்டாக கீழே இறங்கி இந்த 200 EMA வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த லைனுக்கு கீழே வந்து அந்த க்ளோசிங் வைக்கல பாருங்க. மார்க்கெட் என்னதான் கீழே இறங்க ட்ரை பண்ணாலும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மார்க்கெட்டை புஷ் பண்ணி மேலே கொண்டு போக தான் ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ புரியுதா? ஸோ அதனால் இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனு. ஸோ ஒரு நீங்கள் லாங் போகிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் இனிமேல் வரப்போகிற நாட்களில் வந்து லாங் போகலாம். நிஃப்டி ஆகட்டும் இல்லை பேங்க் நிஃப்டி ஆகட்டும் ஒரு லாங் போகலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.